வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது டெல்லி மேலிடம் பெரும் அதிருப்தியில் உள்ளது. தேர்தல் சமயத்திலேயே மேலிடத்திலிருந்து தேர்தலுக்காக வரவழைக்கப்பட்ட பணம் எதுவும் முறையாக மக்களுக்கு சென்றடையவில்லை என்ற புகாரானது மத்திய மந்திரி அமித்ஷாவிற்கு சென்றடைந்தது. இதனையொட்டி இது குறித்து அண்ணாமலையிடம் கேள்வி கேட்டபொழுது, பாஜக தமிழகத்தில் வெற்றி பெறாததால் அரசியல் செய்ய நிர்வாகிகளிடம் போதுமான பணம் இல்லை என்றும், பல பேர் இதனால் கடனில் அவதிப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் லோக்சபா தொகுதியில் முதன்முறையாக களம் காணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சச்சிதானந்தம், அதிமுக சார்பில் இரட்டை இலையில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் ஆகியோர் களம் கண்ட நிலையில், வாக்கு எண்ணிக்கை முடிவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் சுமார் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக கூட்டணி 40 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. அதில் பல்வேறு தொகுதிகளிலும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. அதில் மதுரை லோக்சபா தொகுதியில் 4,28,204 வாக்குகள் பெற்று சிபிஎம் வேட்பாளர் சு. வெங்கடேசன் வெற்றியை பெற்றுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பிரதமர் மோடி 1,52,513 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழக மக்களவை தொகுதியான சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளரான தொல் திருமாவளவன் 4,66,997 வாக்குகள் பெற்று 1,05,069 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்துள்ளார். தேனி மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சியின் வேட்பாளரான டிடிவி தினகரனை தோற்கடித்து திமுகவின் தங்க தமிழ்ச்செல்வன் அபார வெற்றி பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெற்றி பெற முடியாததற்கு மன்னித்து விடுங்கள் மோடிஜி எனவும், மாற்றம் வெகு தொலைவில் இல்லை எனவும் மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி. செல்வம் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார்.